உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். கணிதம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் வி வந்து எக்ஸசைஸ் 11.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சம் கூட. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் இஸ் a நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். இங்க எக்ஸ் வந்து ஏதோ டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் டெய்ல டினோட் பண்ணுது. அதுதான் முக்கியம், சரியா? occurred when 3 fair coins. அப்போ எத்தனை காயினை டாஸ் பண்றாங்க? இங்க 3 காயினை என்ன பண்றாங்க? டாஸ் பண்றாங்க. அப்ப இத பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணணும்? n ஆஃப் s கண்டுபிடிக்கணும். அதாவது சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறு வழின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், தமிழ்ல நம்ம சொல்லுவோம். அப்ப n ஆஃப் s கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சிம்பிளா, அதாவது டாஸ் காயின், அப்புறம் டயஸ், இதுக்கெல்லாம் நம்ம ஈஸியா உங்களுக்கே தெரியும். அதாவது காயின்னா நமக்கு எத்தனை பாசிபிள் இருக்கு? என்ன, ஒன்னு டெய்ல், ஒன்னு ஹெட் இருக்கணும். அப்ப 2 பவர் n வரணும். என்னங்கிறது எத்தனை காயின் இங்க 3 காயின். அப்ப 2 பவர் 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 8. அப்ப எத்தனை பாசிபிள் வே இருக்கும்? 8 பாசிபிள் வே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்கு நான் ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படி நீங்க எழுதுறீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டேக்கே வராது உங்களுக்கு, சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் காயின் என்ன பண்றோம்னா ஹெட் டெய்ல். அடுத்து செகண்ட் காயின்காக என்ன பண்றேன், இங்க ரெண்டா பிரிச்சு என்ன பண்றோம், ஹெட் டெய்ல், சரியா? இங்க அதே மாதிரி என்ன பண்றோம், ஹெட் டெய்ல். அப்ப இந்த செட் வந்து ஃபர்ஸ்ட் காயின், இந்த செட் வந்து செகண்ட் காயின். அடுத்து மூணாவது செட் திரும்ப இங்க ஹெட் டெய்ல், அதே மாதிரி இங்க ஹெட் டெய்ல், அதே மாதிரி இங்க ஹெட் டெய்ல், அதே மாதிரி இங்க ஹெட் டெய்ல். அப்ப இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஈஸியா எழுதிடலாம், சரியா? அப்ப இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் வந்து எழுதுறேன், சரியா? அப்ப மொத்தம் நமக்கு எத்தனை பாசிபிள் இருக்கு? 8 பாசிபிள் வே இருக்கு, சரியா? இப்ப எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெட் வச்சுங்க, ஹெட் ஹெட் ஹெட், சரியா? அடுத்து ஹெட் டெய்ல். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும், எழுதிட்டேன்னு வரிசையா, உங்களுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் புரியாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, கண்டிப்பா புரியும். அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஹெட். அடுத்து இந்த ஹெட், அப்புறம் இங்க ஹெட், சரியா? அப்போ 3 காயின் ஓகே ஆயிடுச்சு. அடுத்து ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல், சரியா? அடுத்து இங்க வாங்க, ஹெட் டெய்ல் ஹெட், சரியா? ஹெட் டெய்ல் ஹெட். அடுத்து ஹெட் டெய்ல் டெய்ல், ஹெட் டெய்ல் டெய்ல், சரியா? இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. இந்த செட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஹெட் வச்சு எழுதுற முடிஞ்சிச்சு. அடுத்து டெய்ல வச்சு எழுதுறோம், சரியா? அப்போ டெய்லு ஹெட் ஹெட், அடுத்து டெய்லு ஹெட் டெய்ல், சரியா? அடுத்து பாருங்க, டெய்லு டெய்லு ஹெட், லாஸ்டா டெய்ல் டெய்ல். மூணுமே என்னது? டெய்லா இருக்கு, சரியா? அப்ப மொத்தம் எத்தனை பாசிபிள் இருக்கு பாருங்க, இதுல 4 மொத்தம் எத்தனை இருக்கு? 8. அப்ப கரெக்டா நம்ம என்ன பண்ணியாச்சு, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸோட வேல்யூ நம்ம எழுத போறோம். எக்ஸோட வேல்யூ எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, எக்ஸ் இஸ் a நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். டெய்ல்ஸ பத்தி நம்ம என்ன பண்றோம், பேசுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ் ஆஃப் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்கணும், சரியா? எக்ஸ் ஆஃப் என்ன வரணும், 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்கணும். எக்ஸ் ஆஃப் 0னா என்னன்னா, நாங்க டெய்லே இருக்கக்கூடாது, சரியா? டெய்லே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. எத்தனை வாய்ப்பு இருக்கு? ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, சரியா? அடுத்து எக்ஸ் ஆஃப் என்னன்னா 1, அதாவது ஒரே ஒரு டெய்ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்கணும், சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுல ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கு, 1 2, சரியா? அடுத்து பாருங்க, இங்கேயும் ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்கு. அப்ப எத்தனை வரும் பாருங்க. அடுத்து சரி, அப்ப எத்தனை வாய்ப்பு இருக்கு? 3 வாய்ப்பு இருக்கு. அடுத்து எக்ஸ் ஆஃப் என்னது, 2 டெய்ல்ஸ், சரியா? 2 டெய்ல் வர்றதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு பாருங்க. 1 2 3, சரியா? இதுல மட்டும் தான் இருக்கு 2 டெய்ல்ஸ் இருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2 3, சரியா? அடுத்து பாருங்க, மூணுமே டெய்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. எத்தனை வாய்ப்பு இருக்கு? இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அப்போ 1. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுதான் ரேண்டம் வேரியபிள் எக்ஸோட வேல்யூ, சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? 1 3 3, அப்புறம் என்ன இருக்கு? 1, சரியா? இதான் வந்து நமக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ. சரி, இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இமேஜ் எக்ஸ், அதாவது இன்வெர்ஸ் என்ன பண்ண போறோம், எழுத போறோம், சரியா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, டேபிள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இன்வெர்ஸ் எழுத போறோம். இங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள்னா என்ன பண்றோம், இந்த டெய்ல பத்தி பேசுறது. 0 எத்தனை டைம் வருது, 1 எத்தனை டைம் வருது, 2 எத்தனை டைம் வருது, 3 எத்தனை டைம் வருது. அப்ப 0 1 2 3, சரியா? பக்கத்துல என்னது, டோட்டல், சரியா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதோட இன்வெர்ஸ், சரியா? அதாவது எக்ஸ் இன்வெர்ஸ் கூட வச்சுக்கலாம். அப்ப 0 எத்தனை டைம் வருது பாருங்க, 1 டைம். 1 எத்தனை டைம் வருது பாருங்க, 3, இங்கேயும் 3, இங்கேயும்
1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருச்சு 8 வந்துருச்சு டோட்டலா. அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.